உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைத்தும் பெறுவதற்கு நான் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தையும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்ன செய்ய வேண்டும், பரிகாரத்தின் மூலமாக அடைய முடியாது என்பதை முதலில் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். என் பேர் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். இன்றைக்கி நான் நேற்று ராத்திரி பேசினது தான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அதை பற்றி தான் இன்னும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்காது. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நான் சொன்னேன்ல, அதாவது நம்ம பிறந்த உடனே என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுலேருந்தெல்லாம் வெளியே வரணும்னு சொன்னேன். அதில் ஒன்று கடன் வாங்க, பெரிய லெவலில் செலவு பண்ணு, இதெல்லாம் தான். இது இன்னொன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். அந்த திங்கிங்லேருந்து வெளியில் வரணும். நம்ம இப்போது நீங்கள் உண்மையாகவே நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு 20-25 வருஷம் முன்னாடி, 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி ஒருபோதும் இந்த மாதிரி காசு புழங்குனது கிடையாது. காசு இப்போ புழங்குற மாதிரி புழங்குனதே கிடையாது. அதாவது முன்னாடிலாம் கோல்டு வேல்யூவில் பிரிண்ட் பண்ணாங்க. கோல்டு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை பிரிண்ட் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, கோல்டே வேணாம், பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே கவர்மெண்ட் கண்டபடி பிரிண்ட் பண்ணி கண்டபடி லோன் கொடுக்க தொடங்கிச்சு. இதனால் என்ன ஆச்சுன்னா எல்லாருமே லோன் வாங்க தொடங்கிட்டாங்க. எக்கச்சக்கமான லோன். முன்னாடிலாம் லோன் வாங்குறதுக்கு இந்த பேங்க்கு போகும்போதே பயந்துகிட்டே போகணும், அப்ரூவ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்லாம். இப்போ அப்படி கிடையாது. பேங்க் கூப்பிட்டு கேட்குறாங்க, லோன் தட்டுமா. ஏன் அப்படின்னா கண்டபடி பணத்தை பிரிண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. கெட்ட சக்தி செய்கிற ஒரு வேலை அட்வான்ஸ் ஆகி வருது. அதனால தான் இப்போ பாருங்கள், முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் கொஞ்சம் பேர் தான் போவாங்க. ஃப்ளைட்டில் போகிறதுன்றது பெரிய விஷயமா இருந்தது. இப்போ பிரிண்ட் பண்ணி பணம் எல்லாருக்கிட்டேயும் எல்லா கையிலும் காசு வந்துடுச்சு. பணம்ன்றது வேல்யூ இல்லாமல் போச்சு. எல்லாம் லோனில் வாங்கி எல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் எல்லாருமே ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. 90% பேர், நம்பவே மாட்டீங்க நீங்கள், 90% பேர் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. கெட்ட சக்தியின பிடியில் மாட்டி பொய்யான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் அந்த பொய்யான வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்துடுங்க. உண்மையான வாழ்க்கை வாழுங்க. உண்மையான வாழ்க்கை என்னென்னா, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு ரொம்ப தெளிவாக இருங்க. ஓகேங்களா? ரொம்ப தெளிவாக இருங்க. எல்லாம் எப்படி வாழுறாங்கன்னா, எல்லாம் கடை வாங்கி அப்படியே மிதக்குறாங்க, ஷோ காட்டுறாங்க. அப்புறம் என்னடான்னா, இந்த ஷோ எல்லாம் காட்டிட்டு ஆகுதுன்னா உள்ளே அப்படியே டென்ஷன் புழுங்குது. அப்படியே உள்ள டென்ஷன் அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஷரில் அப்படி இருக்கிறாங்க. நான் ரீசெண்டாக எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் வீடு கட்டினார். ஒரு சின்ன குடிசை பாருங்கள், குடிசையாக இருந்தது, உழுவுது. அந்த மாதிரி குடிசையில் இருந்தவங்க டகால் ஒரு பங்களா கட்டிட்டாங்க. பங்களா மாதிரி கட்டிட்டு அந்த ஆள் தனியாக என்னை மீட் பண்ணிட்டு சொல்கிறாரு, சார் 25 லட்சம் ஆயிடுச்சு சார், பைசா ஓணும் சார், லோனில் வாங்கணும் சார் அப்படின்னு தனியாக புலம்புறாரு. ஆனால் அந்த வீடை இப்போ பார்க்கும்போது புலம்புனார். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடை இன்னும் என்னென்னமோ பண்ணி மேலே இது போட்டு அதை போட்டு இன்னும் அழகுபடுத்திகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க பாருங்கள், அழகுபடுத்திகிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ உள்ள அப்படியே புழுங்கும், புரியுதுங்களா? உள்ள அப்படியே ப்ரெஷரும் டென்ஷனும் வெட்டிக்கிற லெவலில் இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா அப்படியே பூசி மூழ்கி அப்படியே பெரிய லெவலில் காட்டுற மாதிரி இருப்பாங்க. இதுதான் ஒரு பொய்யான வாழ்க்கை. இந்த பொய்யான வாழ்க்கை வாழக்கூடாது.
சரியான உண்மையான வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். அது கெட்ட சக்தியை ஓட்டினா தான் புரியும். மனசு தெளிவடைந்தால் தான் புரியும். அப்போ தான் தெரியும். நம்ம அதான் நேற்று சொன்னோம். இந்த அட்டாச்மெண்ட்டெல்லாம் விட்டுட்டிங்கன்னா அதே பெரிய முக்தி. அதுதான் முக்தி. கடவுளோட பேச்சை கேட்கறது, கெட்ட சக்தியை ஒழிச்சு கட்டுறது தான் முக்தியே. முக்தி அடைஞ்சிட்டீங்க நீங்கள். நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க. எப்போ அப்படின்னா, சரியாக அவரை புரிஞ்சு அவர் கூட இருந்து அவர் அட்வைஸ் எடுத்துகிட்டு எப்படி வாழணும்னு புரிஞ்சுக்கிட்டு வாழறீங்க பாருங்க, அதுதான் முக்தி. அதை விட்டுட்டு ஜனங்களை காட்டுறதுக்காக, சொந்தக்காரங்களுக்கு காட்டுறதுக்காக, அடுத்த வீட்டுக்காரனை காட்டுறதுக்காக, மற்றவங்களெலாம் காட்டுறதுக்காக ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து டென்ஷன் ஆகி பிரச்சனையாகி தலையை சுற்றிட்டு உட்காந்துருக்கீங்க பாருங்கள், அது முக்தி. அதுக்கு தான் முக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனால் புரிஞ்சுங்க. முக்தி அடையிறதுக்கு நான் சொன்னேன், மலைக்கெல்லாம் போக வேண்டாம், சாமியார்லாம் ஆக வேண்டாம், எல்லாம் முற்றும் தொலைத்த முனிவனாலாம் இருக்க வேண்டாம், முற்றும் துறந்த முனிவனாலாம் இருக்க வேண்டாம். நல்லா புரிஞ்சுங்களா? எல்லாம் இருக்கிற மனசு நிம்மதியாக இருக்கிற ஒரு மனுஷனாக இருங்க. அதனால் மனசை ரொம்ப தெளிவாக வச்சுக்கிங்களேன், உங்கள் டெசிஷன் கரெக்டாக எடுப்பீங்க. எதை பண்ணோம், அதை பண்ணோம், இதை வேணுமா வேணாமா எல்லாமே தீர்மானம் பண்ணுவீங்க. இதெல்லாம் பக்காவாக வேலை செய்யும். கெட்ட சக்தி என்ன பண்ணுது, உங்களை அங்கே போய் கும்பிடு, இங்கே போய் கும்பிடு, சாமி நல்லா கும்பிட வச்சிருது. லோனு வாங்குறதுக்காக சாமி கும்பிட வைக்குது பாருங்க. லோனு வாங்குறதுக்காக. அப்புறம் லோனு வாங்கி எல்லாம் செய்யும்போது அதில் வர ஒரு பூஜை வேறு. அதில் ஒரு கணபதி பூஜை. கணபதின்றதே என்னன்னு தெரியாது, ஒரு கணபதி பூஜை பண்ணுறது. இதுதான் பாருங்கள், இதுதான் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டு இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு அப்புறம் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கணும்னு சொல்கிறோம். கடன் இல்லாத வாழ்க்கை வேணும், வியாதி இல்லாத வாழ்க்கை வேணும், எப்படிங்க வரும்? நிம்மதி சந்தோஷம் வேணும், எப்படி வரும்? அதனால் நீங்கள் அதெல்லாம் கிடைக்கணும்னா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா முதல்ல கடவுள் தேடுங்க, சிந்தனை மாற்றுங்க. அவர் சொல்கிறது கேட்குற மனப்பக்குவத்துக்கு வாங்க. அந்த மனப்பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுக்கு இந்த உலகத்தை ஸ்டைலில் இந்த உலகத்தோடு சேர்ந்து அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்குறோம். புரியுதுங்களா? அது அவன் இழுத்துட்டு போயிட்டுருக்குறான் பாருங்கள், நல்லா இழுத்துட்டு. அதுக்கு தான் பாருங்கள், இங்கேருந்து இழுத்துட்டு போகிறான் பாருங்கள். இங்கே ஒழுங்காக கேட்டிருந்தவங்க கூட போகிறான், இழுத்துட்டு போயிடுறான். என்ன சொல்கிறான்? வேணாம் இந்த ஆள் பேச்செல்லாம் கேட்குறது, வா நம்ம ஜாலியாக வாழலாம், வா இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்குறது. இந்த அட்வைஸ்லாம் கேட்டு என்ன ஆகுறது? வா நம்ம வாழ்க்கை வாழலாம். இழுத்துட்டு போயிடுறாங்க பாருங்கள், கூடவே போயிடுறாங்க. அரசியல்வாதி இழுக்கிற மாதிரி இழுக்கிறான். 2 வார்த்தை பேசுனோடனே அப்படியே இழிச்சிட்டு அப்படியே போயிடுவோம். அரசியல்வாதி பாருங்கள், அவன் வாழ்க்கையில் நடந்த 1-2 சென்டிமெண்டல் விஷயம் சொன்னால் போதும், நம்ம அப்படியே பொத்துன்னு வந்துடுவோம். எவ்வளோ நல்ல ஆள் அப்படின்ட்டுவோம். அவன் செய்கிற அட்டூழியம் எதுவுமே தெரியாது பாருங்கள், எவ்வளோ நல்ல ஆள். 2 சென்டிமெண்டலாக பேசினா போதும், நம்ம உழுதுரும். அதனால் இந்த பொய்யான வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சிருங்க. அதுதான் சரியான கடவுள் வாழ்க்கை. அதுதான் சரியான கடவுள் வாழ்க்கை. அதுதான் சரியாக கடவுள் சொல்லுகிற விஷயங்கள். அந்த வாழ்க்கைக்கு வாங்க. அப்போ தான் கடவுள் சத்தம் கேட்கும், அப்போ தான் நீங்கள் கடவுள் கூட பேச முடியும். அந்த பொய்யான வாழ்க்கையை வந்து நிறைய பேர் இப்போ இமீடியட்டாக கடவுள்கிட்ட எப்படி பேசுகிறீங்க, அது எப்படி கடவுள் பேசுவார், இந்த மாதிரி கேள்வி கேட்டுருந்துக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? கடவுள் பேசுகிறாரு. ஆமாம், அவங்கக்கிட்ட பேசவே மாட்டார். நீங்கள் தான் வேறு ஒரு உலகத்தில் வாழறீங்களே, உங்கள் இஷ்டத்துக்கான ஒரு உலகத்தில் வாழறீங்களே. உங்கள் இஷ்டத்துக்கான உலகத்தில் வாழும்போது எப்படி கடவுள் பேசுவார்? அவர் பேசணுன்னா அவர் ராஜ்யத்துக்கு வாங்க, அவர் இஷ்டத்துக்கு வாழுங்க. அவர் வந்து உங்களை பிச்சை எடுக்கலாம் சொல்ல மாட்டார். எல்லாம் விட்டுட்டு அப்படியே முனிவனாயிட்டு அப்படியே உட்காரு, ஒன்றுமே இல்லாமல் இருக்குலாம் சொல்ல மாட்டார். எல்லாமே தருவார் பாருங்கள், ஆனால் கரெக்டாக தருவார். அதாவது சரியாக யதார்த்தமாக உங்கள்கிட்ட இருக்கிறது இருக்கும். ஷோ எல்லாம் காட்டப்பட மாட்டார், ஆனால் ஷோ காட்டுற அளவுக்கு உங்களுக்கு தருவார். ஏராளம் தாராளமாக வரும், நிச்சயமாக வரும். இந்த பணக்காரங்களாம் வாழ்கிற மாதிரி உண்மையாகவே பணக்காரங்களாக வாழ்வீங்க. உண்மையான பணக்காரர்களா, உண்மையான ஆரோக்கியசாலிகளா, உண்மையான நிம்மதி சமாதானம் இருக்கிறவங்களா இருப்பீங்க. இந்த பொய் வாழ்க்கை காணாமல் போயிடும். இந்த பொய் வாழ்க்கையை திருத்தி விட்டுருவார் பாருங்கள். ஸோ அதனால் இதை ரொம்ப கவனமாக கேளுங்க. நேற்று நம்ம அதுக்காக பிரார்த்தனைலாம் பண்ணோம்.
நிச்சயமாக அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். பெரிய பெரிய நல்ல நல்ல விஷயங்களை பார்க்க தொடங்குவீங்க. அதனால் தொடர்ந்து கேளுங்க. நம்ம தான் தினமும் பேசுகிறோம். தினமும் ராத்திரி 9, 9:30லேருந்து 10 மற்ற பாஷையில் பேசுகிறோம். ஹிந்தியில் 9லேருந்து 9:30 பேசுகிறோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இதோ நாளைக்கு மறக்காதீங்க. நாளைக்கெல்லாம் டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. என்ன பிஸி சொல்லுங்கள்? பொய்யான வாழ்க்கைக்கு தானே ஓடுறீங்க பிஸின்னு சொல்லிட்டு. போதும். அதை கட் பண்ணிவிட்டு கரெக்டாக நாளைக்கு 5லேருந்து 7 மணி வரைக்கும் இருக்க பாருங்கள். காலையில் 9லேருந்து 11 மணி வரைக்கும் ஹிந்தியில் பேசுகிறேன். சரிங்களா? அதனால் இதை கேட்டுகிட்டே இருங்க. நிறைய பெரிய விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு. நிச்சயமாக நடக்கும். ஜனவரி 1, 2024க்குள்ளே நம்ம கிளியராக நீங்கள் புரிஞ்சு வந்துடுவீங்க. அதுக்குள்ளே நீங்கள் கடவுள் காணிக்க கொடுக்குறத மறக்காதீங்க. எல்லா இடத்துலையும் எப்போதும் பேசிகிட்டே இருங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருங்க. இப்படி பேசுகிறாருன்னு சொல்லுங்கள், வந்து கேட்க சொல்லுங்கள். இதை சொல்லிகிட்டே இருக்கணும், ஆளுங்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும், அவங்க வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் அவர் கொடுக்குற காணிக்க. அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். அது இல்லாமல் ஒரு டிஸ்க்ளைமர் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எந்த மதத்தையும் புண்படுத்தலை, எந்த மதத்தை ஆளுங்களையும் புண்படுத்தலை. நம்ம செய்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். எல்லா மதங்களும் சொல்லுகிற கடவுளை பெருசாக காட்டுறோம். நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. பெரிய விஷயங்களை செய்யுங்க. 20 வருஷம் ரிசர்ச்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. அதனால் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கும். தொடர்ந்து கேளுங்கள். மற்றவர்களையும் கேட்கறதுக்கு கொடுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.